நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்பர் பீச் லைன். ஆர்பர் பீச்சில் கடைசி எண்டு, சரிங்களா? இந்த ஸ்பாட் ஆர்பர் பீச்சுன்னு சொல்கிறேன். ஆர்பர் பீச் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அதனால் சொல்கிறேன். ஆர்பர் பீச்சோட கடைசி எண்டு, சரிங்களா? இதில் வந்து நம்ம வீச்சோவில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம், சரிங்களா? என்னென்ன மீன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நம்ம சதாம் ப்ரோ வந்துட்டாரே. சதாம் ப்ரோ எங்கேன்னு கேட்டீங்க, சதாம் ப்ரோ எப்படியோ தூக்கி வச்சுருந்தீங்க. வீச்சோவில் போட போகிறாங்க. வீச்சோவில் ஏதாவது மீன் வருதா அப்படிங்கிற பார்ப்போம். மீன் இந்த சைடில் உழக்குது, அதாவது மீன் அலைய மேய்ச்சல் இருக்குது, அதை தான் உழக்குதுன்னு சொல்கிறோம். அதான் போட போகிறாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போமே. அட்டம்ப்ட்டு எரிஞ்சிட்டாரு. வலையை வாங்கிட்டாரு. வீச்சில் என்ன வந்திருக்குலாம் தெரியல. ஒன்றுமே இல்லைன்பா, எல்லாம் எஸ்கேப்பு. ஆமாம், ஃபெயிலியர்னால் அடுத்தடுத்து சக்ஸஸாக இருக்கும். பாருங்கள், விடாமல் பாருங்கள். அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு, பார்ப்போம். சதாம் ப்ரோ ஒரு மீன் பிடித்து விட்டார். மணலை ரைட்டு. ஒரு மீன் உப்பு போட்டிருக்காரு. சதாம் ப்ரோ வீச்சோவில் போட்டு மீன் மாட்டேன்னு அது எப்படி நண்பா? அடுத்த அட்டம்ப்ட். அடடா, இன்னும் கொஞ்சம் லாங் போயிருந்தா சூப்பராக வந்துருக்குமே. இந்த அட்டம்ப்ட்லேயும் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஓடிட்டான். சொன்ன மாதிரியே ஓடிட்டான். பார்த்தீங்களா நண்பா? பாருங்க, செப்பி அடிச்சிருக்கோம். என்ன கதையாயிடுச்சுன்னா, நம்ம சதாம் ப்ரோ வந்து வீச்சோவில் போட்டாங்க. 2-3 ஸ்பாட் அலைஞ்சோம், ஒன்றும் கதையாகலை. ஒரு 1/2 கிலோ சைஸ் செப்பிலி அடிச்சிருக்கோம். எங்கே வந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னா மொட்டைக்கோரத்தில் வந்து அடிச்சிருக்கோம் நண்பா, ஷாப்லூரில், சரிங்களா? இந்த சைஸு அடுத்து ஏதாவது மீன் ஸ்ட்ரைக் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம நண்பர்கள் யாருமே வரல, நம்ம ஒத்தியில் தான் வந்திருக்கோம். மீனை மட்டும் தான் காட்ட முடியும் நண்பா, சாரி. இப்போதைக்கு மீனை அடிக்க கூட செய்யலை. மீன் அடிக்கிற மீன் அப்படியே காட்டுறேன், சரிங்களா? ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். நம்ம நண்பர்கள் யாரும் வரல, அதனால் மீனை காட்டுறேன் பாருங்க. சரியான பீஸ். இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ண சொன்ன பார்த்தீங்களா, அதே சேம்லெஸ் பர்கரை பிடிக்காச்சு. செம்ம ஃபைட்டு, ஆட்ட முடியல நண்பா. பாருங்க நண்பா, அடி முருட்டியிருக்கோம் பாருங்க. பாருங்க, கொலை பீசி சாரே. ஆள் இல்லை நண்பா, அதனால தான் வீடியோ எப்படி எடுத்திருக்கேன்னு தெரியல. ஸோ சேட். பாருங்க, ஷாப்லூர் தான் பிடிச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் விட்டுருந்தேனாக்கும் டாட்டா காட்டிட்டு போயிருப்பான். பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்தது கிடச்சிருச்சு நண்பா, கிடச்சிருச்சு. பாருங்க, செம்ம சைஸ். சரி, நம்ம இதை ரிலீஸ் பண்ணி பைக்கில் போட்டுருவோம், எல்லாம் செட் ஆகாது நண்பா. நம்ம அடுத்து ஒரு மீன் அடிச்சிட்டோம். ஷாப்லூர் முதல்லேருந்தே சொல்கிறேன், ஷாப்லூர் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது ஒரு செத்தி தான், குழஞ்சனா கிழிஞ்சிருப்போம் பாருங்க. இது வந்து ஒரு நண்பர் சப்ஸ்கிரைபர் அண்ணன் தான் வாங்கி தந்தாங்க. யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பரவாயில்ல. பிராண்டு வந்து அடுத்த ரவுண்டு நான் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேனே, இது என்ன பிராண்டுன்னு. லோக்கல் பிராண்டு தான், நல்லா இருக்குல்ல? ஒரு 3/4 கிலோட்ட வரும். நல்ல சைஸ் செப்பிலி தான். 2வது செப்பிலி அடிச்சிருக்கோம், ஒரு பண்டாரி அடிச்சிருக்கோம். வேறு எதாவது ஸ்ட்ரைக் கொடுக்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது கலர் எப்படி இருக்கான் பாருங்களேன். சரி, ரைட்டு. நம்ம இவ்வளோ நாளாக வந்து கோஸ்ட்டு போட்டு பிடிச்சோம், அதை ஹார்ட்லூர் கட்டை போட்டு பிடிச்சோம். இப்போ வந்து நம்ம சாப்லூர் போட்டு பிடிச்சிட்ருக்கோம். என்ன காரணம்னா, நம்ம முதல்ல வந்து ஃபுல்லாகவே சாப்லூர் தான் அதிகமாக யூஸ் பண்ணோம். இப்போ கொஞ்ச நாளாக தான் நம்ம வந்து கோஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதாவது புதுசாக பழகிற நண்பர்களுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஹார்ட்லூர் கட்டையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இதில் மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. இன்னும் பல்லு தான் ரொம்ப இதாக இருக்கும், ரப்பரெல்லாம் பிச்சு நாசம் பண்ணிடுவான். மீன் மிஸ் ஆகிட்டு நண்பா, மிஸ் ஆகி கல்லுக்குள்ளே வந்துட்டு.
ஒத்தையில் வேறு வந்திருக்குமா எடுக்க முடியல. ஒரு 300 கிராம் இருக்கும். சரி, இதை நம்ம வீட்டுக்கு பொறிக்கிறதுக்காக ஆகும். சாப்பிட்டு சூப்பராக கடிச்சிருந்தான். ஃபுல்லாகவே சாப்பிட்டு தான் போட்டுட்ருக்கேன். அவருக்கு சாப்பிட்டு தான் போட்டுட்ருக்கேன். சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எடுக்க பாருங்கள். பண்டாரி, செப்புளி, இன்றைக்கி ஒரு கொடுவா வேறு அடிச்சு விட்டோம். அதை காட்ட முடியல, சாரி. இன்னொரு வீடியோவில் இல்லையாது வசமாக அடிப்போம், சரிங்களா? அதாவது இந்த ஸ்டைக்கை காட்டுறதுக்கு உங்களுக்கு மீன் காட்டுறது கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு அதனால தான் மீனை காட்டுறேன். நம்ம எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம், எப்படிலாம் கலர் கலராக இருக்குது. பண்டாரி தான் கலர் கலராக எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம காட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இதை உள்ளே போட்டுட்டு நம்ம அடுத்து ஏதாவது மீன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம அடுத்து ஒரு மீன் பிடிச்சோம் பாருங்க நண்பா. ஒன்று சார்பு உள்ள எப்படி அடி அடிச்சுன்னு காட்ட முடியல. பாருங்க, இந்த ஒரு 250 கிராம் 300 கிராம் தான் இருக்கும். சின்ன சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. நல்லா அடி இருக்குல்ல. வருமே ஒன்று உள்ளே விட்றேன். உள்ளே விட்ருமான்பா, உள்ளே விட்ருவோம். நம்ம இன்றைக்கி ரிலீஸே பண்ணல, ஆனால் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அவ்வளோதான், போயிட்டான், சரட்டுன்னு போயிடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம தூண்டி போட வந்திருந்தோம். தூண்டி போட வந்திருந்தோம்னா தூண்டி போட வரல, சதாம் ப்ரோ கூட வந்து வீச்சோவில் போட போனோம். மொதல் ஸ்பாட்டு போய் 2 வீச்சு வீசிருப்பார், நான் காட்டியிருப்பேன். மீனே கிடையாது, ஒரே ஒரு சுண்டு தான் பிடிச்சாரு. ஐயோ இன்றைக்கி அவ்வளோதான் போல், என்ன செய்ய அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டே போனேன். அதனால தான் வீடியோ ரெகுலராக என்னால் இறக்க முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. மீன் கடி விசேஷமாக இல்லை, அதனால தான் மீன் கடிக்கும்போது மட்டும் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் போடுறேன். இருந்தாலும் மீன் கடிக்கிறதையாவது காட்டல முடியல, மீனையாவது காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மீனை காட்டுறேன், சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ வந்து எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன், பாருங்கள். சரியான சைஸ் பண்டாரி தருங்களா, ஒரு முளம் இருக்கும், ஒரு முளம் இருக்குது. நல்லா சரியான பீஸு. நான் கையை வச்சு பிடிக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ தான் பிடிக்க முடியுது கைட்டு, அதுக்கு மேலே இப்போ 8 மணிக்கு. ஆனால் மேய்ச்சல் மீன் தான், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது கருகருன்னு எப்படி இருக்கான் பாருங்கள், இது எவ்வளோ வெளியேறுன்னு இருக்கான் பாருங்கள், வெள்ளைக்குட்டி மாதிரி இருக்கான். உயிரோடு தான் இருக்கான். அதுக்கப்புறம் செப்புளி 2 பிடிச்சிருக்கோம். எல்லாமே உயிரோடு தான் இருக்குன்பா, அனைத்துமே உயிரோடு தான் உள்ளது. நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் ஹவர்ஸ் கம்மியாக தான் இருக்கும், டைம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் மட்டும்தான் வந்தேன். சதாம் ப்ரோ வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டார், அப்படியே அந்த கடைக்கு போயிட்டார். சரி, நம்ம வந்து ஏதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிற பார்ப்போம் அப்படின்னு கூட வந்தேன். மீன் அடித்தோடனே தான் சரி நண்பர்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு பதிவிட்டுறேன். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. இன்றைக்கி ஆனால் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு, உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சான்னு தெரியல. நான் பிடிச்ச மீனை காட்டியிருக்கேன், ஆனால் என்னால் ஸ்ட்ரைக் காட்ட முடியாது. நைட்டு ஸ்ட்ரைக் காட்டியும் வேஸ்ட்டு தான். நான் ஒரு சில வீடியோ பார்த்துருக்கேன், நைட்டு ஸ்ட்ரைக் காட்டுவாங்க, நான் சுத்தமாகவே தெரியாது, பிளாக்காக தான் இருக்கும். அதனால் நான் மீனை காட்டினாலாட்டும் உங்களுக்கு எந்த சைஸில் மீன் பிடிச்சிருக்கோம், என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறதாவது உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பதிவிடுறேன். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அந்த வீடியோஸும் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும், சரிங்களா? பாய், மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.